ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆனதை தொடர்ந்து ஈவினிங்கே விடுதலை ஆகிட்டாரு. அண்ட் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலே திரும்ப ஒரு விமர்சனமான பேச்சை பேசியிருக்காரு. அது ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, என் குடும்பத்தினர் என்ன அப்படி வளர்க்கவும் இல்லை, திருமணமாகி எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க கூட தான் நான் இன்னமும் இருக்கேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாத வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதுல எனக்கு திருமணமாகி என் மனைவி கூட தான் இருக்காங்க அப்படின்றத ஏன் மென்ஷன் பண்ணணும், அப்ப விஜய் அவர்கள் டிவோர்ஸ் ஆனதை பத்தி பேசுறாரா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இப்ப பெரிய விமர்சனமா மாறி இருக்கு அந்த பேச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் விஜய் அவர்கள் அவரோட கட்சி கூட்டத்துக்கு போனப்ப கரூர் சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கே தெரியும். ஆனா சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துல விஜய் அவர்கள் பிரஸ்காரங்க கூப்பிட்டும் பதில் சொல்லாம ஓடிட்டாரு. 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சரா இப்ப நம்ம தமிழகத்துக்கு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா டைரக்டா அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஒரு முதலமைச்சரை இப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு இதுக்கு நிறைய கண்டனங்கள் எழுந்துட்டு வருது. பட் இதுல இவரோட பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும் அது அரசியல் ரீதியான பிரச்சனை தான், அதை தனி குடும்ப விஷயமா நீங்க பேசிருக்க கூடாது அப்படின்னு உதயநிதிக்கு நேரா எதிராக இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஆல்ரெடி த்ரிஷா அவர்களை பத்தி விஜய் அவர்களும் சேர்த்து வச்சு பேசினதுனால தான் இந்த அரெஸ்டே நடந்தது. பட் அந்த அரெஸ்ட்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப இப்படி ஒரு விமர்சனமான சர்ச்சையான பேச்சை பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இந்த பேச்சை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.